அவையோர் அனைவருக்கும் அகமகிழ் வணக்கங்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 79வது வாரத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. ஸ்கில் டெவலப்பரினுடைய ரெஸ்யூம் பில்டிங் ஸ்கில்ஸ் ரிலேட்டடா இந்த 79வது வாரத்துல இன்றைக்கு மிகச்சிறப்பா நம்மோடு லாவண்யா அவர்கள் எப்படி அப்டேட் பண்றது, ஹவு டு அப்டேட் அவர் ரெஸ்யூம் அப்படிங்கிற தலைப்புல பேசுவதற்காக. ஏன்னா நம்ம கடந்த 8 வாரங்களா ரெஸ்யூம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ரெஸ்யூம்ல என்ன, ரெஸ்யூமேவை எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், ரெஸ்யூமே எவ்வளவு முக்கியம், அதுல என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி ரெஸ்யூமேவை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை குறித்து பேசணும். அந்த வகையில இன்னைக்கு எப்படி அந்த ரெஸ்யூமே அப்டேட் பண்றது, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான சிரத்தை எடுத்து பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் பேசுவதற்காக இன்றைக்கு நம்மோடு லாவண்யா அவர்கள், தோழி லாவண்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு மேலாக துறையில பணியாற்றி மிகச்சிறப்பாக தற்போது சென்னையில பல்வேறு நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தமிழ் தொடர்பாகவும் ஆங்கிலம் தொடர்பாகவும் ஹிந்தி தொடர்பான பயிற்சிகளை எல்லாம் அவங்க அளிச்சிட்டு இருக்காங்க. சிறு வயது முதலேயே மேடை பேச்சுல அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம். பள்ளி கல்லூரி மேடைகள் எல்லாம் தொடர்ந்து மத்த துறைகளிலும் மாணவர்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவோட இருக்கிறாங்க. அப்படி பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறாங்க. சிறுகதை கதைகள் எழுதுறதுல மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவங்க. இவருடைய படங்கள் பல்வேறு இதழ்களிலே வெளியுள்ளது. இப்படி தன்னம்பிக்கை பேச்சாளராகவும், புத்தாக்க பயிற்சியாகவும், கதை சொல்லியாகவும், நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும், கதையாசிரியராகவும், நற்றமிழ் கவியாகவும் நெட்வொர்க் எரர் காரணமா தொடர்ந்து வெளியே மைண்ட் யுவர் மைண்ட் இப்படி கலந்துரையாடுவோம் குழு, பல்வேறு அமைப்புகளுடைய கருத்துக்களை இவங்க மிகச்சிறப்பா முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாஸ் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமியையும் தொடர்ந்து நடத்துவதன் மூலமா பல்வேறு பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படியான MBA HR, MA ஹிந்தி முடிச்சுட்டு MCA MBA HR, MA ஹிந்தி முடிச்சுட்டு மிகச்சிறப்பாக தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும், இந்த சமுதாயத்துக்கு பயன்படணும் அப்படின்னு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய ஆளுமை தோழி லாவண்யா அவர்கள். அவர்களை வருக வருக என ஸ்கில் டெவலப்பர் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கிட்டத்தட்ட 35 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சரியா 8 மணிக்கு நிறைவடைஞ்சிரும். உங்களுக்கான சான்றிதழ்கள் நிகழ்ச்சியின் நிறைவுல லிங்க்ல போடப்படும். நீங்க அந்த சான்றிதழ்களுக்கு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் உங்களுடைய இமெயில் முகவரிக்கே வரும். உங்களுடைய சரியான இமெயில் முகவரியை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் முகவரிக்கே வரும். ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து நடத்துவதற்கு என்னோடு பேருதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய வளரக்கா அவர்களுக்கு சிறப்பு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி வருக வருக என வரவேற்கிறேன். அது போலவே நம்முடைய சேர்மன் சார், ஸ்கில் டெவலப்பரினுடைய சேர்மன் சார் டாக்டர் டி பிரான்சிஸ் ஜஸ்டிஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
அது போல நம்ம ஸ்கில் டெவலப்பரினுடைய கன்வீனர்ஸ் தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் தங்கசெல்வி மேம், செல்வநாதன் சார், சுப்புலட்சுமி மேம், இப்படி தொடர்ந்து அவங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கன்வீனர்ஸ்க்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்கிறேன். புதிதாக நம்மோடு பயணத்துல இணைந்திருக்கிற ராமஜெயம் அவர்களையும், கன்வீனரா நம்மோடு இணைந்திருக்கிற ராமஜெயம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சோ இதோ நிகழ்ச்சி ரொம்ப சரியா துவங்க இருக்குது. இதோ மேடை லாவண்யா மேம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. Thank you, Subha ma'am. Thank you so much. Good evening, all of you. Good evening, all. Very happy to see you all in this wonderful evening. So, thanks for all the team members of Skill Developer Series. There are நிறைய பேர் சொன்னீங்க சுபா மேம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐடியாவே வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஐடியா தோணுனதுல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த அளவுக்கு இத்தனை வாரங்கள் தொடர்ந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த ஐடியா தோன்றுனதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேருடைய உழைப்பு அதுல கண்டிப்பா இருந்ததுனாலதான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அது கொண்டு வந்திருக்கீங்க. உங்க டீம் மொத்தத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இது வந்து ஒரு புதிய மேடை எனக்கு. குழந்தைகளுக்கு நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங்ல எடுக்கும்போது நிறைய குழந்தைகளை அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வேற வேற இதுல பெரியவங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு காலேஜ் கோயிங் குரூப் மிக்ஸ் ஆஃப் இவங்களை வந்து சந்திச்சது மாதிரியான ஒரு வாய்ப்பு, எனக்கு புதிய வாய்ப்பு இதுல. அதுவும் நம்மளுடைய கெரியர் ஓரியன்டா பண்ணும்போது அப்படிங்கும் பொழுது நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னோட இதுல நான் என்னென்ன பண்ணேன், கெரியர் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது என்னென்ன ஒர்க் பண்ணும் பொழுது அதுக்கான அப்டேஷன் என்னென்ன நான் என்னோட ரெஸ்யூம்ல பண்ணினேன் அப்படிங்கும் பொழுது, ஏன்னா என்னோடது கம்ப்ளீட் கெரியர் சேஞ்ச். நான் ஒரு ஐடி ப்ரொஃபைல்ல இருந்து அப்படியே வேற ஒரு கெரியரை சூஸ் பண்ணி கெரியர் பார்த்து சூஸ் பண்ணி வரும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் புதுசா கத்துக்கிட்டேன். ஸோ எல்லாருமே எவ்ரிபடி இஸ் அ லேர்னர் இன் டெய்லிஸ் லைஃப். அது மாதிரிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அழகா இந்த ரெஸ்யூம் பில்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் வெறுமனே ஒரே இதுல வந்து ரெஸ்யூம் பில்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடாம அதை அழகா செக்ரிகேட் பண்ணி ரெஸ்யூம்னா என்னல இருந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணும் ஒரு ரெஸ்யூம்ல, அப்புறம் என்ன ஸ்கில்ஸ் போடணும், அப்புறம் எப்படி நம்ம வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், எப்படி ட்ரெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்கு, எப்படி டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும்னு ஒவ்வொன்றா நாலேஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி அதை ஒரு தனித்தனி டைட்டிலா கொடுத்து அதுல வந்து இன்னைக்கு விஆர் 79th வீக்ல இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கிற அந்த நிகழ்ச்சி. அதுல வந்து ஆர்வமா கலந்துகிட்டு இருக்க அவங்க எல்லாருக்கும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ உங்களே நீங்க மியூட்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் செக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ சம்டைம்ஸ் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கறதுனால audible voice வந்து clear-ஆ இருக்காது. So please check yourselves. Thank you so much. So shall we get into the session? Are you all ready? Can you just give me a thumbs up so that we can get into the session? Yes, thank you. Thank you for the response. Thank you all. Thank you. Okay. So resume. So இவ்வளவு நாள் நீங்க வந்து இத்தனை வீக் நடந்ததுல இருந்து ஐ திங்க் நீங்க எல்லாம் ரெஸ்யூம் ரெடி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, பெரியவங்களா இருந்தா நிறைய ரெஸ்யூம் பண்ணி நிறைய ஜாப்ஸ் தேவை ட்ரைடு ஸ்விட்ச் ஓவர் ஆயிருப்பாங்க, நிறைய வேற இடத்துல ஜாயின் பண்ணிருப்பாங்க, நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் அவங்களோட ரெஸ்யூம்ல. ஸோ இப்ப படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா பை திஸ் டைம் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து பை திஸ் டைம்ல கண்டிப்பா நீங்க ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணவங்க யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ? ஒரு ஃபன் ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக் இன்ட்ராக்ஷன் தான். ஸோ யாராவது அந்த மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணீங்களா இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்? ஓகே. ஸோ இப்ப ரெஸ்யூம் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெஸ்யூமை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒவ்வொரு விஷயமா ஆட் பண்ணிருப்பீங்க. ஆஸ் பர் த டாபிக்ஸ் டிஸ்கஸ்ட் ஏர்லியர் ஒவ்வொரு விஷயமா நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரெஸ்யூம்ல அப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த அப்டேஷன் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கேன் யூ ஆல் see my screen? Okay. So இது ஸ்கில் டெவலப்பர் சீரிஸோட வீக் 79 அப்டேட்டிங் ரெஸ்யூம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why do we need a resume? என்ன பர்பஸ்க்காக நம்ம ரெஸ்யூம் யூஸ் பண்ணணும்? ஜஸ்ட் ப்ளீஸ் ஆன் யூ மைக், anyone can answer. என்ன பர்பஸ்க்காக நமக்கு ரெஸ்யூம் தேவைப்படுது?
Anyone? நம்ம பத்தி சொல்றதுக்கு ஜாபுக்கு. ஓகே, சோ நம்மள பத்தி சொல்றதுக்கு வெரி குட், தேங்க் யூ. அடுத்து யாரோ சொல்ல வந்தீங்க, ப்ளீஸ் சே யுவர் ஆன்சர். ஜாபுக்கு நம்மளுடைய ரெஸ்யூம் கொடுத்தோம்னா நம்ம என்னென்ன முடிச்சிருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியணும். ஓகே, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஜாபுக்கு போறோம் அப்படின்னா நம்மள பத்தி தெரிய வைக்கிறதுக்காக we are giving something that is called as a resume. Okay, thank you so much. So அதான் main purpose வந்து to give the details about ourselves we need a resume. That is the simple thing, idea behind the resume concept. Okay, சரி, இப்ப அடுத்து அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. எதுக்கு நம்ம அப்டேட் பண்ணணும்? Why to update a resume? நம்ம வந்து இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், இத முடிச்சிட்டோம், டிகிரி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்யூம் ரெடி பண்றோம், டிகிரி முடிச்சிட்டேன், 10th எவ்வளவு மார்க், 12th எவ்வளவு மார்க்னு எல்லாமே அப்டேட் பண்ணி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும் போதே போட்டாச்சு. எதுக்காக நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்போ இது இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான டாபிக், அப்டேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போதான் நிறைய பேர் வந்து either you are in second year or in third year, final years இருப்பீங்க. பீட் ஆர்ட்ஸா இருந்தா, இன்ஜினியரிங்கா இருந்தா மேபி இன் தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயரா இருப்பீங்க. அப்போ ஏன் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. சோ அதை நம்ம வந்து கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து when to update the resume, எப்போ நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டுமே இந்த அப்டேஷன்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின், when and why. சோ அதுக்குள்ளதான் நம்ம வந்து போறோம் இன்னைக்கு. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ why to update the resume அப்படின்னு வரும் பொழுது, எதுக்காக நம்ம இந்த ரெஸ்யூம் அப்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள போறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சம்திங் நமக்கு ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட இதுல நடந்திருக்கு. எய்தர் டிகிரி, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க, ஒரு சர்டிபிகேஷன், இல்ல யூ ஹாவ் அ பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், சம்திங். சோ யூ ஆர் கிவிங் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். சோ ரெஸ்யூம் நீங்க பில்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது வந்து எதுக்காக? நம்மளை பத்தி சொல்றதுக்காக. மேபி அதை நீங்க செகண்ட் இயர் மிடில்ல உங்களோட 4th செமஸ்டர் முன்னாடியோ இல்ல 3rd செமஸ்டர் முடிஞ்ச உடனே you would have created that resume. So that is done. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 3rd செமஸ்டர் முடிஞ்சு ஃபைனல் இயர்க்குள்ள வந்துட்டீங்க. அப்போ வந்து you have done something extra. So அப்போ you want to give the latest information. அந்த latest information தான் first priority comes when updating the resume. So you have to give the latest information. Next, when to update the resume. So அப்ப எப்பெல்லாம் அப்டேட் பண்ணணும்னா, excuse me, சோ எப்பெல்லாம் நான் வந்து ரெஸ்யூம் அப்டேட் பண்ணணும்ன்றது அடுத்த கொஸ்டின். இதுல பாத்தீங்க அப்படின்னா, whenever a new skill is learned or accomplished, நீங்க ஏதோ புதுசா ஒண்ணு கத்துக்கிறீங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கீங்க, அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க, அதை முடிச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிள், லெட் அஸ் கன்சிடர் ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் வந்து இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணதே கிடையாது. பட் யூ ஹவ் accomplished that, you are going for a course or either you are trying on your own, everything is fine. நீங்க என்ன பண்றீங்கன்னா you are achieved and you have learned that skill அப்படின்னா you can update in your resume. நீங்க ஹாபிஸ்னு போடுவீங்க இல்லையா, இல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த காலம்ல you can add as swimming அப்படின்னு போடலாம். So whenever a new skill, not only personal skill, not only physical activities related, இல்ல certification, education related, anything you can add to your resume and update it. So இது ரெண்டும் முக்கியமான priority. ஏன் why to update the resumeங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். எதுக்காகனா நம்மளோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக. அடுத்து when to update, whenever a new skill is accomplished. அடுத்து இப்போ வந்து நியூ ஸ்கில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்தாச்சு. அப்ப அடுத்து என்ன அப்டேட் பண்ணணும், வாட் டு அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இந்த வாட் டு அப்டேட் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ஆர் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெஸ்யூமோட ஸ்டார்டிங்ல வந்து யூ ஹேவ் given that அப்ஜெக்டிவ் இல்ல சம்மரி ஆஃப் உங்களோட இதை பத்தி ஒரு சம்மரி கொடுத்துருப்பீங்க. அந்த இடத்துல யூ ஹாவ் டு அப்டேட் main thing. Okay, so அதை வந்து it is to be oriented towards that particular job. நீங்க வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இல்ல டிகிரி ஹோல்டரா இருக்கிறீங்க, ஆர்ட்ஸ் குரூப்ல வந்து காமர்ஸ் டிகிரி ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா, சோ நீங்க என்ன மாதிரி ஜாப் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ஜாபோட நீட் என்னவோ அதுக்கேத்த மாதிரி யூ ஹாவ் டு ஆட் த சம்மரி. அந்த இடத்துல இட் டிஃபர்ஸ் இல்லையா, ஒவ்வொரு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஏத்த மாதிரி you have something to be added, ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கணும், இல்ல the way you should highlight டிஃபரெண்டா இருக்கணும். ஸோ அதை வந்து உங்களோட அப்ஜெக்டிவ்ல நீங்க போடணும். அடுத்து லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் கீ பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க லேட்டஸ்டா என்னன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமஸ்டர்ல யூ would have scored the highest mark in your class. அப்போ வந்து யூ கேன் அதை வந்து லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்டா கீ பாயிண்டா நீங்க வந்து ஆட் பண்ணணும்.
So bullets, numbering and the concepts எல்லாம் நீங்க bulleted இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் you should not give us a long sentence essay எழுதுற மாதிரி paragraphs மாதிரி please avoid in resume. It should be as crisp as possible and as clear as possible so that everybody and read பண்றவங்களுக்கு வந்து because everybody's time is valuable, right? So we should take into note that everybody's time is valuable and then we have to create simple sentences so that it is easily understood. So long sentences avoid பண்றது better. அதுக்கு பெஸ்ட் ஐடியா எப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வேல்யூஸ் உங்களோட ஒர்க் சம்பந்தமா நீங்க வந்து ஏதோ காலேஜ் செமினார்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 செமினார் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க இந்த செமஸ்டர்ல. இந்த செமஸ்டர் முடிஞ்சோடனே யூ ஆர் அப்டேட்டிங் யுவர் ரெஸ்யூமே அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ஐ ஹவ் அட்டெண்டட் 4 செமினார்ஸ், ஐ ஹவ் அட்டெண்டட் 10 செமினார்ஸ். ஸோ அதுல இன்டர்நேஷனல் 2 இருந்தது அப்படின்னா இன்டர்நேஷனல் செமினார்ஸ் 2, ஸ்டேட் லெவல் செமினார்ஸ் 2ன்னு சொல்லிட்டு யூ கேன் ஸ்பெசிஃபை த நம்பர்ஸ். ஸோ ஃபிகர் வேல்யூஸ் நீங்க கொடுக்கும் பொழுது அப்புறம் ஏதாவது காலேஜ்ல காம்படிஷனுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் நீங்க போயிருக்கீங்க, இன்டர் காலேஜ் செமினார்ஸ் நடந்திருக்கு, அதுல பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எத்தனை பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. Say for example, together நீங்க 15 presentations from the first year till now you have given. So presented 15 papers at inter college seminars அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது the person either it is a HR or either it is a person who is giving a technical interview டக்குன்னு அவங்களோட மைண்ட்ல வந்து they can get more information about you at a single glanceல எடுத்துக்க முடியும். So அதுதான் நம்மள வந்து we are projecting ourselves in a better way so that we have to update the resume then and there. So இதுதான் main points to consider during the resume updation. Next comes using of words. நீங்க நிறைய டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ், பவர் வேர்ட்ஸ், இல்லையா இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் வேர்ட்ஸ். there are so many words coming now into the scenario. So அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யூசுவல் வே ஆஃப் sentences or words யூஸ் பண்றதை விட the power words, the most attracting words, the way easily it converts the idea behind what we are going to convey அப்படிங்கிறதுக்கான வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். So if I talked with this person அப்படிங்கறத வந்து I discussed with this person அப்படிங்கிறது it's much more little powerful. So analyzed அப்படிங்கறத விட I calculated. அதே மாதிரி நான் ரெஸ்பான்சிபிளா இருந்தேன், இந்த டீமை நான் லீட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் ஃபார் அ காம்படிஷன். So I as considering many of the college students here, I'm giving this as an example. Illa if you are an experienced person, you might have led a team with a 15 members team வந்து நீங்க லீட் பண்ணிருக்கலாம். You would have achieved something. So I was responsible. அந்த ரெஸ்பான்சிபிளா இருந்ததுக்கு நம்ம என்ன பண்ணலாம், I led the team. I connected with 15 more people in the team. இல்ல ஆன் சைட்ல இருந்தவங்களோட கனெக்ட் பண்ணேன். So அந்த மாதிரி you can add the words which give more clarity about the work you have done earlier. அத பத்தி கிளியரா கொடுக்கிறதுக்கு you should use the power words. So இது வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது you are getting plenty of options according to the industry oriented. power words டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அந்த வேர்ட்ஸை எடுத்து அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், எடுக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புரியாத வேர்ட்ஸா எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. which is easily understandable by you. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், வாட் எவர் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இன் யோர் ரெஸ்யூம் you should be thorough and you should be aware of what words you have used in your resume. ரொம்ப வந்து ஹைஃபையா இருக்கு, பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, நியூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து நம்ம ரெஸ்யூமேல போட்டக்கூடாது. You are accountable for each word you are using in your resume. So either and the word vachu kuda you can get a question in your interview. So be careful when selecting the words and updating your resume. Aduthu measuring words use pannom. As said earlier, figures use pannum paathom illaya previous slide la. Same way measuring words. So நீங்க வந்து ஒரு டீமை லீட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் டீமை நீங்க லீட் பண்ணிருக்கீங்க. அந்த லீட் பண்ணதுனால அந்த குவார்டர்ல யூ ஆர் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி பை 30% அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் a clear cut picture that increased efficiency by 30% அப்படிங்கும்போது it overall it covers whatever work you have done and அந்த லெவல்ல என்ன ரிப்போர்ட் அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறதையும் you are describing that in a single 3 wordsல வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறீங்க அத பத்தி. So அப்போ that gives more value. So அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வந்து 15 செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன், எஃபிஷியன்சி 30% இதா இருக்கு, இல்ல டிப்ரிசியேஷன் வேஸ்டேஜ் வந்து இவ்வளவு கம்மி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான you are adding some figures அப்படிங்கும் பொழுது it gives you more value to the updation and it gives more value to the reader also. அப்போ they can understand easily என்னென்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் நீங்க போட்டிருக்கீங்கிறது it comes to the picture there. Okay, so far so good. Any doubts till now? Any questions here at this point? Okay, okay, I'll proceed to the next slide.
ஸோ பவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது ஒவ்வொரு வேர்டும் நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டியில இருக்கிறதுனால we should take proper words and then use in our resume updation. And next comes industry keywords. This is also related with the power words. Each industry has its own keywords. இல்லையா அக்கௌண்டிங் செக்டாருக்கான வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், ஹெல்த் கேர் செக்டாருக்கு டிஃபரன்ஸ். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்ல they have so many words. அதே வேர்ட் வேற ஃபீல்ட்ல கூட யூஸ் பண்ணலாம், but in a different sense. So you should be aware of the words or the terms or the keywords which is used in each industry sector. You have to be clear. அதை வந்து நம்ம யூஸ் பண்றப்போ ப்ராப்பரா அதை வந்து யூஸ் பண்ணணும், either in your resume also or while you explain about that particular thing during an interview. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த வேர்ட்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணும் பொழுது the explanation will be also clear. So according to the industry, what are the keywords you are using, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்றது it will be much better and it will give more value to that. Next, coming in detail about the job description. இதான் first நம்ம போட்டோம் இல்லையா, அப்ஜெக்டிவ் சம்மரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்தது இல்லையா, அப்டேஷன் பண்ணும் பொழுதே அப்ஜெக்டிவ் அண்ட் சம்மரி தான் we have to focus more. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரெஸ்யூம். ஸோ பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே they will go with the அந்த ஃபர்ஸ்ட் 5 points or 6 points whatever you have given, அதுதான் ஹைலைட்டடா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு தான் they will start asking you questions. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல வந்து எவ்வளவு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ, ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அகெயின் என்ன மாதிரியான ரோல் ஆஃப் ஜாபுக்கு நீங்க போறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, இஸ் இட் அன் என்ட்ரி லெவல் ஆர் ஃப்ரெஷர் லெவல் ஆர் இஸ் இட் நெக்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் போறீங்களா, இல்ல வந்து லீடிங் ரோலுக்கு போறீங்களா, இல்ல அதுக்கும் மேல டெலிவரி மேனேஜர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போறீங்களா, ஹையர் லெவல் போஸ்ட்டுக்கு போறீங்களா அப்படிங்கறத பொறுத்து அதுக்கேத்த மாதிரி யூ ஹேவ் டு ஆட் த அப்ஜெக்டிவ்ஸ் அக்கார்டிங் டு த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ நோட்டபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ரிலேட்டடா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த ஃபீல்ட்ல என்ன இருக்கு, இல்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருக்கு, என்ன பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. இஃப் யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், தென் அந்த பர்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடா இப்போ நீங்க வந்து ஒரு அக்கௌண்டிங் ரிலேட்டட் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்க, எக்ஸாம்பிள் யூ ஹவ் ஸ்டடிட் சம் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அனிமேஷன் ரிலேட்டட் கம்பெனி போ, பிஎஸ்சி டிகிரில வந்து யூ ஹவ் ஸ்டடிட் சோ மெனி திங்ஸ் இன் தி சிலபஸ், but apart from that, out of your interest, you would have studied something related to animation. So you can highlight that in the உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ல நீங்க வந்து அதை இன்க்ளூட் பண்ணும்போது it creates more value. So அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்காங்கிறத ஃபர்ஸ்டே கிளியரா நீங்க சொல்லிடுறீங்க. ஸோ அதை நம்ம வந்து முக்கியமா பண்ணணும். அப்புறம் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத, there are so many people in the industry, they are writing regular blogs about the daily இல்ல வீக்லி பேசிஸ்ல they are giving so many updates related to the software. என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. In every field there are some people who are doing that regularly. So அந்த மாதிரி blogs எல்லாம் நீங்க எடுத்து ரீட் பண்ணி you can learn so many things and keep your knowledge updated with respect, because you are interested in that particular industry. அதுல இருந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது you should be aware of what all the happenings in that particular industryங்கிறத நம்ம எப்பவுமே ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு அதை பண்ணும்பொழுது it will create more value to your thing and it will definitely help you when you update your resume also and at the time of interview also. So அதை வந்து we should do it with consciousness. அது கரெக்டா நம்ம வந்து புரிஞ்சுட்டு பண்ணணும், that is more important. And அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான், it is an animation related, அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து you would have add அது படிச்சிருந்தீங்கன்னா you can add it which gives more value. அதே மாதிரி அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஜாப் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சிலதெல்லாம் வந்து as per the சிலபஸ்ல வந்து சிலது இருக்கும், சிலது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கும் சிலபஸ்லயும் வந்து டிஃபரன்சஸ் இருந்தது அப்படின்னா அதுல வந்து யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் நவ் ஆர் யூ ஹவ் டேக்கன் அ சர்டிஃபிகேஷன் இன் தட் ஆர் யூ ஹவ் டன் அ கோர்ஸ் ஃபார் 6 monthsக்கு ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஆட் தட். அதெல்லாமே வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இல்ல நீங்க கோயிங் சம் அண்டர்கோயிங் அ ட்ரைனிங் அண்டர் சம் ஆடிட்டர்ஸ்னா யூ கேன் ஆட் எவ்ரிதிங். அதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி உங்களோட அப்ஜெக்டிவ்ல கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து கர்டைன் டு தி ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ என்ன மாதிரியான ஜாப் நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கான இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்க பொழுது டெஃபினெட்லி யூ ஷுட் டேக் தி ரெஸ்யூமே, செக் வெதர் எவ்ரிதிங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது அவசியம். ஜென்ரலா நீங்க அப்டேஷன் கொடுக்கும் பொழுது whenever a new skill is accomplished அப்டேட் பண்றது வேற, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும் பொழுது உங்க ரெஸ்யூம் அகெயின் யூ ஷுட் கோ த்ரூ கிளியர்லி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோமா அந்த அப்ஜெக்டிவ்ல, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். சம்பந்தமே இல்லாததை நம்ம ஜாப்
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு அப்ஜெக்டிவ்ல கொடுத்துட்டு அந்த ஜாபுக்கு நம்ம வந்து போக முடியாது இல்லையா? சோ அந்த ரெலவன்சி இருக்கணும். சோ அதை நம்ம வந்து பிஃபோர் அப்ளைங் ஃபார் எனி ஜாப் you should go through the job description clearly and check whether your objectives and other details related to the job is filled in your resume அப்படிங்கறத நீங்க ensure பண்ணிக்கணும், double check பண்ணிக்கணும். So that is very important. And then coming to the other side, so இப்போ இது ரிலேட்டடா everything is related to the ஜாப்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன அதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்றோம். That is all fine. Again உங்களோட பர்சனல் குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் it's also a part of exposing about your ideas, your thought. அது எல்லாமே உங்களோட பர்சனாலிட்டியோட கேரக்டர் ரிஃப்ளெக்ஷனா தான் இந்த பர்சனல் ட்ரெய்ட்ஸ் வந்து வருது. ஸோ இதுல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து டீம் பிளேயர், ஹானஸ்ட், எத்திக்கல், கிரியேட்டிவ். ஏன்னா இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜாபுக்குன்னு போகும்பொழுது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆர் ஹானஸ்ட் டு தட் பர்டிகுலர் ஜாப் அண்ட் யூ ஹேவ் தட் மாரல் வேல்யூஸ். அந்த ஜாபுக்கான இஃப் இட் இஸ் ஒரு டாக்ஸ் ரிலேட்டட் ஜாப் போறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் டு கீப் த கஸ்டமர்ஸ் பேலன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் a moral value, you should keep it confidential. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்லையும் கோடிங்கானது பேங்க் ரிலேட்டட் ஜாப் போறோம், கோடிங் ரிலேட்டட் அந்த பேங்க் ரிலேட்டட் கோடிங் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த டேட்டா எங்கேயுமே யூ ஷுட் பி வெரி honest in doing that job and you should not leak any information outside. So இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு இதுலயும் they have some set of rules. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எத்திக்கலா இருக்கணும். அப்புறம் we have to be creative. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் இதுல வந்து you can add some அப்டேட் பண்ணும்பொழுது உங்களோட பர்சனல் இதுன்னு போடும் பொழுது யூ கேன் அப்டேட் தட். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கு, ஐ எம் அ டீம் பிளேயர், ஐ வில் பி லாயல் அண்ட் ஃபிளெக்சிபிள். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி எதுக்கு வருது அப்படின்னா இட் கம்ஸ் வித் த டைம். ஸோ எவ்ரிபடி எவ்ரி கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறத ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அக்கார்டிங் டு த கஸ்டமர்ஸ் இல்லையா? ஏன்னா ஃபிளெக்சிபிலிட்டி தேர் எக்ஸ்பெக்டிங் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் அந்த டைமிங்க்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது. அதுக்கப்புறம் டெக்னிக்கலி கம்பீட்டன்ட், அதாவது டெக்னிக்கலா நீங்க எவ்வளவு சவுண்டா இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து யூ ஆர் கிவிங் தட் இன் ஒன் வேர்ட் தட் வாட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி. இந்த மாதிரி எல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹைலைட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் இட் கிரியேட்ஸ் அ குட் இம்பாக்ட் ஆன் யூ. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து யூ கேன் யூஸ் இன் யுவர் ரெஸ்யூமே. ஓகே, ஸோ இது நான் ஐ ஹவ் ஜஸ்ட் கோட்டட் சம். யூ கேன் இதுல டிஃபரெண்ட் நிறைய ஏரியாஸ் இருக்கு. இதுல ஐ ஹவ் ஜஸ்ட் செலக்டட் ஃபியூ திங்ஸ் அண்ட் ஐ ஹவ் ஆடட் ஹியர். So you can check according to your ideas and your way of personality, and then you can add it up that to the resume. So this also plays a very important role in your resume. And then next coming we have to update the contact information. So இது வந்து ரொம்ப very most important part. ஏன்னா நம்ம வந்து it's very clear that we can change address இல்லையா? ஒரு 6 months முன்னாடி நம்ம resume ரெடி பண்ணிருப்போம். So அப்போ at that point we have an address. Again, after 6 months, there is a chance, high level of chance to change your address. Maybe due to some shifting, you would have changed. இல்ல ஜாபுக்காகவே நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்போ your address should be correct so that you can be easily reached by the company. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அடிக்கடி ஃபோன் நம்பர் மாத்திரம் இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஃபோன் நம்பர் மாத்திரம் அப்படிங்கும் பொழுது it should be updated in that particular resume properly. And then mail ID. So இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஸோ அட்ரஸ்ங்கிறது கூட ஃபைனல் இதெல்லாம் வரும். மெயின் வந்து இமிடியேட்டா they will call through your phone or they will send a mail information. And one more thing coming to the mail ID, it is better to create during இப்ப freshers இருந்தீங்க அப்படின்னா it is better to create a separate mail ID which is so looking so professional. நம்ம இந்த அண்டர்ஸ்கோர் வச்சு நம்மளோட பெட் நேம்ஸ் எல்லாம் வச்செல்லாம் நம்மளோட மெயில் ஐடி கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா? So that is let it be personal. ஆனா ப்ரொஃபஷனலா நீங்க ஒரு கம்பெனிக்குன்னு கொடுக்கும் பொழுது better you create some ID with a proper way. It is easily understandable. அவங்க ஈஸியா ரிப்ளை பண்றதுக்கு அந்த ஐடி வந்து புரியுற மாதிரி இருக்கணும். நிறைய நீங்க உங்களோட ஃபன் இதெல்லாம் வந்து அதுல போடாம அண்டர்ஸ்கோர்ஸ் சிம்பிள்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணாம ஆஸ் சிம்பிள் பட் கிளியரா இருக்கிற மாதிரியான மெயில் ஐடி கிரியேட் பண்றது இட் இஸ் எசென்ஷியல். அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணியே நீங்க எல்லா கம்யூனிகேஷனும் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு த கம்பெனி ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே. ஜாப் அப்ளை பண்றதா இருந்தாலும் அங்க பட் அந்த மெயில வந்து டெய்லி ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணணும் நீங்க. That is more important. Ilya, we should not miss any updating information regarding to the job. So mail ID should be perfect, proper create பண்ணனும். Phone number should be updated and you should respond to the mails properly. அதுக்கு வந்து அந்த accessibility-யும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? So number mail ID கொடுத்துட்டு நம்ம accessibility இல்ல கால் பண்ணும்போது எடுக்கல அப்படிங்கிறது இருக்க கூடாது. அந்த address, phone number, mail ID plays a very important role and it should be accessible also. அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு இத அப்டேட் பண்ணுங்க. இது வந்து எப்பெல்லாம் நீங்க வந்து இந்த இதுல
முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒன்ஸ் நீங்க வந்து டிகிரி முடிச்சிட்டோம் ஜாப் ஓரியன்டட் போறீங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இதை வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பாத்துக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த மெயில் ஐடியும் போன் நம்பரும் அட்ரஸ் வந்து கம்ஸ் இந்த லேட்டர். அது வந்து பிசிக்கலா ஒரு கம்யூனிகேஷன் போஸ்டோ ஏதோ இருந்தா மட்டும்தான், இல்ல டைரக்ட் வெரிஃபிகேஷன் வரும்பொழுது அட்ரஸ் பிளேஸ் மெயின் ரோல். பட் இந்த போன் நம்பரும் மெயில் ஐடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ. அண்ட் அந்த ஹெடர் போர்ஷன்ல இதை வந்து ஹைலைட்டடா நீங்க மேல பார்த்த உடனே இந்த டீடைல்ஸ் இருக்கிற மாதிரியா அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சில சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அது எல்லாமே நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த லிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ தட் ஈஸியா அங்க கிளிக் பண்ணி அவங்க அந்த லிங்க்குக்கு போற மாதிரியா இருக்கணும். ஸோ அந்த ப்ரொஃபைல் பேஜஸ் சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அது ஈஸியா அக்சசபிளா இருக்கணும். நம்ம அங்க ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு when they try to click and check அப்போ வந்து அந்த லிங்க் ஒர்க் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. until unless there is some actual issue in that particular பேஜ் தவிர மற்றபடி இருக்கிற இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து கொடுத்தது தப்பான லிங்கா இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் ஷுட் பி ப்ராப்பர் த ப்ரொஃபைல் லிங்க் வாட் எவர் யூ ஆர் கிவிங். இஃப் இட் இஸ் நாட் ப்ளீஸ் டோன்ட் ஷேர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாமே வந்து ஈஸி வே ஆஃப் ரீச்சிங் அவுட் அண்ட் நோயிங் மோர் அபவுட் யூ. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். அதை வந்து ரெஸ்யூமேல நம்ம போடுறோம் அப்படின்னா இட் இஸ் அக்கௌண்டபிள். ஸோ வி ஹாவ் டு டேக் தட் இன்டு ஆக்ஷன். அடுத்து கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், உங்களோட ஸ்கில்ஸ் ரிலேட்டட். ஸோ பர்சனாலிட்டி ரிலேட்டட் இதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்ஜெக்டிவ்லேயே வந்து ஹைலைட்டடா என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து ஹைலைட்டடா அப்ஜெக்டிவ் சம்மரியிலே சொல்லிடுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் பிளஸ் ஹார்ட் ஸ்கில்ஸ். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷனை அழகா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. that would have done a change, very big change இருந்திருக்கும். So on the problem solving skill you can quote that in simple sentences, not more, not ரொம்ப பெருசா போகாம you can add that. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்கில்ல வந்து மாஸ்டர் ஆயிட்டு இருக்கீங்க, you are learning something new, any coding language or anything, அதுல வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது if it's in a process either you have completed அது completed நீங்க ஆட் பண்ணலாம். you are undergoing also you can add. it is not that you have to complete and then you have to add ன்னா கிடையாது. If you're undergoing and learning a new skill, it is in progress அப்படின்னா கூட அதை போடணும். பட் whenever a question is asked in that particular portion, you should be able to answer. Just நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதுக்காக போட்டுட்டு அதை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது. Really if you are doing something, அதை வந்து நம்ம வந்து you can add in that resume and that will also add more value to that. Whatever word by word, it creates more value to that. So this resume is really a reflection of you அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. அடுத்து எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களோட டிகிரி என்னங்கிறத போட்டுருவாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய லைசன்சஸ் சர்டிபிகேஷன் இப்போ வந்து எது ரிலேட்டடா பண்ணும்பொழுது they should have taken so many licenses. பிசினஸ் ஓரியன்டா பண்றாங்க அது பொழுது நிறைய லைசன்சஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. சர்டிபிகேஷன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா you would have completed so many certifications. நிறைய வந்து கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கு நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் ஒவ்வொரு இதுல நிறைய சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. டெஸ்டிங் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, டெவலப்பிங் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. சேம் வே இன் அக்கௌண்டிங் ஆல்சோ எவ்ரிதிங் யூ ஹேவ் சோ மெனி சர்டிபிகேஷன்ஸ் நவடேஸ். ஸோ அந்த ஒவ்வொரு சர்டிபிகேஷனும் நீங்க முடிக்க யூ கேன் ஆட் தட் இன்ஃபர்மேஷன். சப்போஸ் யூ ஆர் டூயிங் அன் அடிஷனல் டிகிரி, கன்சிடர் யூ ஆர் டூயிங் ஒன் மெயின் டிகிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. இன் அடிஷன் யூ ஆர் டூயிங் சம்திங், டுவல் டிகிரி சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ யூ ஆர் டூயிங் சம்திங். ஸோ அப்போ அதை யூ கேன் மென்ஷன் இன் தட். அப்புறம் கமிங் டு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் இந்த தேர்ட் இயர்ல இருக்கிறீங்க, ஃபிஃப்த் செம்ல இருக்கீங்க அப்படின்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து இவ்வளவு நாள் வந்து யூ ஆர் இன் செகண்ட் மார்க் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க, இல்ல தேர்ட் மார்க்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்த் செமஸ்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் த டாப்பர் இன் த கிளாஸ் அப்படின்னா யூ கேன் அப்டேட் த ரெஸ்யூம் தட் யூ ஆர் த டாப்பர் இன் த கிளாஸ் வித் so and so percentage அப்படின்னு போட்டு அந்த ஸ்டில் ஃபிஃப்த் செமஸ்டர் அந்த எத்தனாவது செமஸ்டர்ங்கிறதையும் கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிளாரிட்டி ஆஃப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பிஃபோர் சென்டிங் எ ரெஸ்யூம், please check and take a check before you send the resume to whomsoever it may concern. Okay, so be it an educational information, be it your personality traits, once please go through, check and then send the resume. So everything matters here. And coming to the next one, additional work information. So for example, you're doing during college itself, there are so many students doing a part-time job, either
அது வந்து ஒரு 2 hours இருக்கலாம், 3 hours இருக்கலாம், இல்ல ஒரு half a டேக்கு கூட நிறைய பேர் போறாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் ஆட் இட். இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. அண்ட் நீங்க வந்து இன்டர்னா ஒரு கம்பெனிலே போய் ஒர்க் பண்றீங்க, இன்டர்னா பிளேஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஆட் தட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ அங்க போடும்பொழுது தேவோட அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் அடிஷனல் ஒர்க் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போடும்பொழுது நீங்க வந்து ரெஃபரன்சஸ் கொடுக்கலாமான்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் அங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட நம்பர்ஸையும் நீங்க அங்க ஆட் பண்றது இஃப் தே நீடட். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் நான் அதுக்கான இது வந்து வரும்பொழுது ரெஃபரன்சஸ் கேட்கும் பொழுது நான் கொடுப்பேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடணும். இல்ல நீங்க ஓகே அப்படின்னா ரெஃபரன்சஸ் அங்க மென்ஷன் பண்ணி நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பரை கொடுக்கணும். ஸோ இது பார்ட் டைம் ஜாப் பண்றதும் இன்டர்ன் இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப முக்கியமா ஆட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் மோர். ஒரு ஜாபுக்கு பண்ண வர்றாங்க அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை பத்தி இன்னும் கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல இருந்து அவங்க வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்கறதுக்கும் இன்னும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஏரியால நீங்க வந்து கேட்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ரெஸ்யூமே. எதுல இருந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது இந்த ரெஸ்யூமை பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அபார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை தாண்டி உங்ககிட்ட பேசுறது எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்யூம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்க ரெஸ்யூம்ல இருக்கணும். கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுக்கு யூ ஷுட் பி ரெடி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வில்லிங்னஸ் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு காலம் நீங்க வந்து போடலாம். அப்படிங்கிற போது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பெரிய கோர்ஸா இருக்கலாம். யூஸ்வலா இட் டேக்ஸ் 6 months 6 to 8 months ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் இண்டஸ்ட்ரியில. பட் நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா இருக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து யூ ஹேவ் சோ மச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூ ஹேவ் done a good job, you have completed particular course. It can be any course. நான் வந்து ABC ன்னு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். It can be any course. So அந்த கோர்ஸ் வந்து you have completed that in 2 months of time. So அதோட பேசிக் இதை வந்து நீங்க முடிச்சிட்டீங்க and you are undergoing a project. இப்போ வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைனல் இது வந்து 6 monthsல தான் எல்லாரும் முடிச்சு ப்ராஜெக்ட் வாங்குவாங்க. பட் நீங்க 2 monthsலயே அதை முடிச்சுட்டு யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் தட் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் பொழுது அதை ஹைலைட் பண்ணி நீங்க போடலாம். ஸோ யூ கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஃபாஸ்ட் லேர்னர். அப்ப இது வந்து உங்களை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் கியூரேட் பண்ணி தே வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட் இன் செலக்டிங் யூ ஃபார் தேர் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை பத்தின ஒரு எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து பார்த்துட்டு உங்களை இமீடியட்டா அவங்க சூஸ் பண்றதுக்கான ஒரு இதை வந்து நீங்க கிரியேட் பண்றதா இந்த ரெஸ்யூமேல வந்து நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். அது எல்லாமே as much honest as possible நீங்க பண்ணும் பொழுது definitely it will give you a அப்படியே ஒரு டர்ன் ஓவரே அங்க வந்து பெரிய ட்விஸ்டே வந்து நடக்கும் இந்த ரெஸ்யூம் மூலமா. இட் கிரியேட்ஸ் அ மேஜிக். ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட், மிஸ்லேனியஸ் ஸ்கில்ஸ். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து அடிஷனல் அபார்ட் ஃப்ரம் த ரெகுலர் திங் நமக்கு வந்து அடிஷனலா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டட் இன் இப்போ 4 ஸ்டேட்டுக்கும் டிராவல் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் டைம்ல. ஸோ தே நோ மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னா அது எல்லாமே நீங்க ஆட் பண்ணலாம். அதுலயும் கேட்டகரைஸ் பண்ணணும் இன்னும் டீப்பா அப்படின்னா ரீட் ரைட் ஸ்பீக்னு நிறைய பேர் அந்த மாதிரி போடுவாங்க ரெஸ்யூம்ல. இல்ல அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அந்த டைம்ல அப்படிங்கும் பொழுது யூ கேன் ஜஸ்ட் ஆட் மோர் லாங்குவேஜஸ். மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, ஒடிஷா, போஜ்புரி என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமா ஆட் பண்ணலாம். அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் அதே மாதிரி தான். ஸோ அதுல வந்து ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணணும்னு இஃப் யூ விஷ் யூ கேன் கிளாஸிஃபை தட். அது இன்னும் கிளியர் பிக்சர் உங்களை பத்தி கொடுக்கும். ஸோ அப்ப இத்தனை லாங்குவேஜ் தே நோ டு ரீட் அண்ட் ரைட் அண்ட் இத்தனை லாங்குவேஜ் தே நோ டு ஸ்பீக் அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் அ கிளியர் பிக்சர் அபவுட் யூ. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலா தெரிஞ்ச லாங்குவேஜஸ் நோன் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம போட்டுருவோம். இன்னும் அடிஷனலா நிறைய தெரியும் பொழுது அதையும் நீங்க ஆட் பண்றது இட் கிவ்ஸ் மோர் வேல்யூ. அடுத்து இப்ப எல்லாமே பண்ணிட்டோம். ரெஸ்யூம்ல வந்து அப்ஜெக்டிவ் பார்த்துட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டோம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிளான், அந்த ஜாபுக்கான பிளான் என்னென்ன இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த ஜாபுக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த இதை வச்சு யூஆர் கமிங் டு கிளியர் பிக்சர். அதுக்கான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கு. எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதோ படிச்சிருக்கீங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட இருக்கு, அதை பத்தி ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி ஒரு டீமை நீங்க லீட் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, நிறைய கம்பெனிக்கு வந்து அதனால ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கும். ஸோ அப்ப அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி எவ்ரிதிங் யூ ஷுட் நோட் இட் டவுன் கிளியர்லி. ரெஸ்யூம் அப்டேஷன்னா எடுத்தோடனே அப்படியே ரெஸ்யூம் எடுத்து வச்சுட்டு கடகடன்னு டைப் பண்றது கிடையாது. அதை ஃபுல்லா கிளியரா நீங்க அனலைஸ் பண்ணி யூ ஷுட் நோட் இட் டவுன் ஆல் த பாயிண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஜாட் இட் டவுன் கிளியரா. அதை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிறத ஒரு கிளியர் கட் பிக்சர் வந்ததுக்கு அப்புறம் யூ டேக் தட் அண்ட் அப்டேட் த ரெஸ்யூம். ஸோ அதுவும் ஒரே டைம்ல முடிஞ்சிரும் அந்த அப்டேஷன் அப்படின்னா கிடையாது கண்டிப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 1 week டைம் இருக்கு அந்த ஜாப் ரெஸ்யூமே அப்டேட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25th இன்னைக்கு தான் அந்த ஜாபை பத்தி நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட்.
So you have the time till 30th னு வெச்சுக்கோங்க, last date for updating the resume. So நம்ம neck of the moment வரைக்கும் போக கூடாது. So இப்ப பார்த்த உடனே you should understand அது ஒரு high level-ஆ இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணனும்னு take a list. Then tomorrow evening, maybe ஒரு 24 hours அப்புறம் again you take, and then finally another ஒரு 24 hours அப்புறம் எடுத்து என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் கிளியரா முடிச்சிட்டு ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிருங்க. By end of 27, resume should be ready with the updated details. So இப்போ ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் go through completely, read the resume, அப்டேட் பண்ணது எல்லாமே என்னென்ன எடிட்டிங் பண்ணணும். இப்போ நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஃபார்மேட் ஆஃப் ரெஸ்யூமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அக்கார்டிங் டு த இண்டஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய பேர் வந்து காலமைஸ்டு ரெஸ்யூமேவா ப்ரிப்பேர் பண்றாங்க, லெஃப்ட் சைட் ஹைலைட்டடா இருக்கு, கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி வித் அட்டாச்டு போட்டோ, அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அதை எடிட் பண்ணுங்க. அந்த அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் டாட்ஸ், அந்த நம்பரிங் வைக்கிறது, புல்லட்ஸ் வைக்கிறது, கலர்ஸ், அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஜெனரிக்கா என்ன ஃபாண்ட் என்ன ஸ்டைல் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்கிறத வந்து நீங்க யூஸ் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எரர்ஸ், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய விடுவோம். அதுக்குதான் முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் கோ ஃபார் லாங் சென்டென்சஸ். பெஸ்ட் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா கொடுக்கும் பொழுது யூ கோ, அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய அவாய்ட் ஆகும். அப்புறம் வேற ஏதாவது பிளண்டர் எரர்ஸ் நம்ம பண்ணிருக்கோமா, ஏதாச்சும் வந்து ஒரு வேர்டு ரிப்பீட்டடா டைப் பண்ணிருக்கோம், டைப் பண்ற வேகத்துல காப்பி பேஸ்ட் பண்ற வேகத்துல டைப் பண்ற வேகத்துல யூட் ஹவ் ஆடட் சம் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல அந்த வேர்ட்ஸ் போய் காப்பி ஆயிருக்கும், ஸோ பேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு அந்த எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ஏதோ ஒண்ணு ரெஸ்யூம் நீங்க எடுத்து 2 நாள் எல்லாமே பண்ணி அப்டேட் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் முக்கியமா நீங்க பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஒமிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். நீங்க அந்த ஒமிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அதை செக் பண்ணி அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே வந்து இட் கிரியேட்ஸ் அ கம்ப்ளீட் பிக்சர் அபவுட் யூ. ஸோ நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25th ஸ்டார்ட் பண்ணோம், 27th ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 28th காலையில யூ ஆர் ரீடிங் த அப்டேட்டட் ரெஸ்யூம். ஃபைனலா எல்லாமே ஒரு தடவை நீங்க செக் பண்றீங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க, ஓகே கிளியரா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா ரெஸ்யூமே கிரியேட் பண்ணியாச்சு, எரர்ஸ் இல்ல, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்ல, எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு ரீட் இட். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை சொல்லி அந்த ரெஸ்யூம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு தயவு செய்து ரீட் பண்ண சொல்லுங்க, உடனே அனுப்பாதீங்க. அவங்க வந்து ஏதாவது ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா, ஏன்னா அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் பர்சன் இல்ல, பட் அந்த ரெஸ்யூம்ல இருக்கிற அந்த வேர்ட்ஸை பார்த்துட்டு அதுல ஒரு கொஸ்டின் வரலாம் அவங்களுக்கு, இது இன்னும் கிளியரா இருக்கலாமே அப்படின்னு தோணலாம், இது இந்த இடத்துல ரெலவெண்டா இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமம் 2 or 3 persons கிட்டே அதை நீங்க டக்குன்னு ஒரு குயிக் கோ த்ரூ பண்ணி அவங்களை அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு யூ கேன் அப்டேட் தட் ஃபைனலி. அண்ட் தென் 28th ஈவினிங் குள்ள யூ கேன் சென்ட் இட். 30th தான் லாஸ்ட் டேட், பட் as early அந்த டைம் வந்து நீங்க தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு யூ கேன் டூ தட் ப்ராப்பர்லி அட் ப்ராப்பர் டைம் அண்ட் சென்ட் இட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது யூ ஹேவ் இனஃப் டைம் டு திங்க் அண்ட் டூ இட். அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட் உட்காந்து எல்லாமே பண்ணும்பொழுது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொதப்பிடுச்சுன்னா we cannot provide the proper thing. எல்லா ஸ்கில்லும் நம்ம கிட்ட இருந்தும் அந்த ஜாபை நம்ம லூஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெஸ்யூம் ரெடி பண்றதை வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரெசன்டேஷன் வைஸ்ல நான் உங்களுக்கு கிரியேட் பண்ண விஷயம் ஃபார் அப்டேட்டிங் யுவர் ரெஸ்யூமேக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஐ வுட் லைக் டு எண்ட் மை ஐடியாஸ் வித் ஸ்டோரி, ஸ்மால் ஸ்டோரி. ஸோ ஒரு உட்கட்டர் இருக்கான், ரொம்ப சூப்பரான ஒரு உட்கட்டர். அந்த உட்கட்டர் என்ன பண்றாருன்னா ஒருத்தர்கிட்ட போய் வேலை கேட்கிறாரு. ஓகே, ஸோ ஒருத்தர்கிட்ட போய் வேலை கேட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோடாரி எடுத்து கொடுக்குறாரு, ஒரு ஆக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு யூ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த உட்கட்டர் இஸ் கோயிங் அண்ட் ஹீஸ் ஹாப்பிலி கட்டிங் 20 trees. சூப்பரா கட் பண்றாரு. திஸ் உட்கட்டர் இஸ் ஆல்சோ சோ ஹாப்பி அண்ட் த ஓனர் இஸ் ஆல்சோ சோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் கிவிங் தி இதை நான் வந்து கட் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் இது பண்ணிட்டேன், இன்னைக்கு வந்து இவ்வளவு முடிச்சிருக்கேன், 20 முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து அந்த ஓனர் கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஓனரும் ஹாப்பி ஆயிடுறாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வராரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 15 தான் கட் பண்ண முடியுது அவரால். ஆனா அதே எஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட் டே போட்ட எஃபர்ட், அதே ஸ்பிரிட்டோட தான் ஒர்க் பண்ணிருக்காரு, பட் 15 தான் வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு போய் அன்னைக்கு ஓனர் கிட்ட அவர் சொல்றாரு, நான் 15 கட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு, எண்ட் ஆஃப் த டே ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு he is going and giving the information. இதான் என்னோட ஒர்க்னு காமிச்சிட்டு வராரு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு ஓனர். அடுத்து தேர்ட் டேக் போகும்போது he could not cross 10 trees. 10 trees தாண்டி அவரால்
கிராஸ் பண்ணி போக முடியல. அவரும் ட்ரை பண்றாரு. அவருக்கே வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஐயோ நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லையா, நம்மளால வந்து பண்ண முடியலையா, வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு he was so worried. First day I did so much for 20 trees and second day I did for 15 trees. இன்னைக்கு வந்து I am very less 10 trees தான் நான் பண்ணியிருக்கேன், very bad அப்படின்னு he started feeling guilty, and then he is going and reporting to his owner that I did for 10 trees, I don't know what happened, I'm giving the same effort. So many reasons he is giving, and he's அவருக்கு வந்து புரியல, he doesn't know what happened, what's the mistake, where the mistake lies அப்படின்னு he couldn't identify that, and he is going and reporting the details and the scenarios whichever he faced on that day to that particular owner. So the owner is thinking for a moment, and then he's asking his question, when did you sharpen your axe அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உன்னோட கோடாரி எப்போ தீட்டுன நீயே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே என்ன பதிலா இருக்கும்? அந்த உட்கட்டர் வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாரு? ப்ளீஸ் கிவ் யுவர் ஆன்சர். என்ன பதில் சொல்லியிருப்பாரு அந்த உட்கட்டர்? எனிஒன்? Okay, so I'm receiving answers in the chat. He has answered at first time. Okay, அப்ப first time வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So அதே ஆன்சர் தான் அந்த உட்கட்டரும் கொடுத்திருக்காரு. I sharpened my axe during the start of my work 4 days back. So start of the work timeல தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஓனர் சொல்றாரு, there lies the mistake. நீ வந்து டெய்லி அதை ஷார்பன் பண்ணும்பொழுது தான் your skill will be proper. அந்த எஃபிஷியன்ட் அவுட்புட்டை வந்து நீ எப்ப கொடுக்க முடியும்? உன்னோட ஸ்கில்ஸ் அப்டேட்டடா இருந்தாதான். அப்ப அந்த கோடரியை ஷார்ப் பண்றது இட்ஸ் ஈக்குவல் டு யுவர் அப்டேட்டிங் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ அப்ப அது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் நடக்கணுமா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் நடக்கணுமா அப்படின்னு இல்ல. இட் இஸ் ஹேப்பனிங், இட் ஷுட் ஹேப்பன் டெய்லி. யூ ஷுட் பி ஆல்வேஸ் a better version of yourself every day. நேற்று இருந்த மாதிரியே நான் இன்னைக்கு இருக்க கூடாது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சேஞ்ச் ஐ ஷுட் ஹவ் கிரியேட்டட், ஐ ஷுட் ஹவ் டன். அந்த மாதிரியான ஒரு மோட்டிவ்ல நீங்க போனீங்கன்னா அந்த ரெஸ்யூமேக்கு மட்டும் கிடையாது, your life will also become better. So the resume அப்படிங்கிறது வந்து we are focused on that particular job description and we are updating. It should be applied in your life also. So அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே how much realistic. சும்மா நம்ம வேர்ட்ஸ் போட்டு ஃபில் பண்றது இல்ல ரெஸ்யூம். இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூ ஷுட் அப்டேட் த ரெஸ்யூம். அந்த நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா அந்த இதெல்லாமே போடணும். ஸ்பெசிபிக் கோல் என்ன, அந்த பர்டிகுலர் இதுக்கான கோல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். அப்புறம் என்ன மாதிரியான மெத்தடாலஜி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வே ஆஃப் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி லைஃப்லயும் போவாங்க, அவங்க ரெஸ்யூம் அப்டேஷன்லயும் போவாங்க. ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு யூ ஷுட் டூ தட் பர்டிகுலர் திங் அண்ட் தென் டோன்ட் கிவ் அப். கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா யூ கேன் அச்சீவ் அ லாட் இன் யுவர் லைஃப். வித் தட் ஸ்மால் ஸ்டோரி, sharpening the axe to update your skills and also your life, you can update your resume in a proper way and your life also. So ரெண்டையும் வந்து don't do that is job is தனியா வேற life தனியா அப்படின்னு சொல்லிட்டு don't separate. எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க பண்ணும்போது everything becomes very good. So அதை நீங்க நோட்ல எடுத்துட்டு keep that in your mind and move forward. All the very best for everybody here to get a good job which is interested for them, which is a passionate. அந்த மாதிரியான ஒரு ஜாப் எல்லாருக்கும் கிடைச்சு upgrade in your lives also. நல்ல ஒரு பொசிஷன்ல எல்லாரும் லைஃப்ல வரணும் அப்படின்னு சொல்லி I wish you all success and thank you all for this wonderful opportunity. Thank you so much. Thank you. Thank you so much ma'am. It's actually a very good motivation session to all. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சிறப்பா பல்வேறு தகவல்கள், அதுவும் வந்து பண்றதுல சோறவே கூடாது. எவ்வளவு வந்து புது புது விஷயங்களை நான் செய்யறதுக்கான மிகப்பெரிய தூண்டுதலே நமக்கு அப்டேஷன் நாலேஜ் இருக்கிறது தான். இல்ல நான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தர்ஸ்ட் இருக்கிறது தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். நிறைய பேர் போட்டிருக்காங்க பாருங்க, இட்ஸ் லைக் அ மோட்டிவேஷன் செஷன். எனக்கும் தோணுனதுதான் எல்லாருக்கும் கண்டிப்பா தோணிருக்கும். சோ மோட்டிவேஷன் செஷன் மாதிரி இருந்தது. எக்ஸலண்டான ஒரு ஸ்பீச். தேங்க்யூ சோ மச் மேம். வேற யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கேள்விகள் இருக்குது, இல்ல வந்து நீங்க ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களை அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ் நீங்க பேசுறதா பேசலாம். வேற யாராவது பேசுறீங்க அப்படின்னா. அம்மா நான் பழனிசாமி சார் பேசுறேன். மிக அருமையாக இருந்தது. சொல்லுங்க.
நம்ம ஸ்கில் மட்டும் ஆட் பண்ணி போனா பத்தாது. அது வந்து ரெஸ்யூம்ல எப்படி வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி மேடம் அருமையா சொன்னாங்க. சில பேர் அது பண்ணுவாங்க, நிறைய பண்ணிட்டே போயிட்டு அப்படியே விட்டுருவாங்க, பழச மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அது நோ யூஸ். இப்போ லேட்டஸ்டா நம்ம என்ன செஞ்சுங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் அது வேல்யூ ஆயிட்டே இருக்கும். மிக அருமையா மேடம் சொன்னாங்க, அருமையா இருந்தது மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், நன்றி. Do you have any questions? நிறைய ஆடியன்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க மேம். ஸோ நீங்க வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஏதாவது அப்டேட் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். வேற யாராவது பேசுறீங்க அப்படின்னா நீங்க பேசலாம். உங்களுடைய கேள்விகளை மேம்கிட்ட சொன்னாங்க. பல்வேறு செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேம் கிட்ட. இது மாதிரியான நிகழ்ச்சி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நான் சாட் பாக்ஸ் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் உங்களுடைய கல்லூரி உங்க காலேஜ்லயே இந்த மாதிரி கண்டக்ட் அப்படின்னா ஃப்ரீ டு கால் 9444777030 இந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா தருவோம். அது மட்டும் இல்லாம தொடர் இது மாதிரியான நிகழ்ச்சியினுடைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பருக்கு நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண உங்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் ஜாப் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம 5 minutes இருக்கு. ரொம்ப சிறப்பா ஆன் டைம்ல ஒரு நிகழ்ச்சி முடியும் அப்படிங்கிறது பெரிய குவாலிட்டியான கண்டென்ட். அப்படிதான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப ப்ரொஃபஷனலா கார்பரேட் ட்ரெய்னர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எப்படி சிறப்பா செஞ்சு கொடுப்போமோ அதே மாதிரி இவ்வளவு எஃபோர்ட்டோட தொடர்ந்து என்னோட மேம் இது பண்ணலாமா மேம், அதை பண்ணலாமா, பேசலாமா மேம் அப்படின்னு இங்க சிறப்பு வந்து பேசி network issues இருக்கு. I think any questions or feedback you can please share. Unmute yourselves. Speak. Otherwise we can end the session. Thank you all so much. ஏன்னா நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா நிறைய நடுவுல வந்து there are so many messages அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ அதை வந்து பாப்அப் ஆயிட்டே இருந்தது. It gave me more confidence to move on. Thank you so much. Thank you all. ஆயிட்டே இருக்கு. வேற ஏதாவது பேச உங்க சொல்லலாம்.